ஹலோ டீச்சர்ஸ், திஸ் இஸ் சௌமியா ஃப்ரம் மெஸ்மரஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டெட் எக்ஸாம் பேப்பர் 2 இன்னைக்கு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதோட மேக்ஸ் ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மேக்ஸ் ஆன்சர் கீல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 கொஸ்டின் நம்மளுக்கு வருதுன்னு தெரியுது. ஸோ ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கஷ்டமே இல்ல. ஸோ நெறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியும் திரும்பி எனக்கு சொன்னீங்க, நல்ல மார்க் வந்திருக்கு. இந்த வாட்டி கண்டிப்பா எலிஜிபிள் ஆயிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா எழுதுன, படிச்ச எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்ச லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபோக்கஸிங் பண்ணி நல்லா படிச்சீங்க. ஸோ டெட் பேப்பர் 1 ரொம்ப ஈஸியா இருந்தது. பேப்பர் 2மே ஈஸியா இருந்தது அப்படின்னும் சொன்னீங்க. இந்த வாட்டி எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, எலிஜிபிள் ஆயிடுவேன் அப்படின்றத கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்து சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கொஸ்டினும் வந்து வச்சீங்க. அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து அடுத்த எக்ஸாம் டக்குன்னு வந்து என்ன வரும் அப்படின்றது. ஸோ என்ன வரும் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நான் சொல்றேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அகாடமில நெக்ஸ்ட்டு என்ன கிளாஸ் போடணும் அப்படின்றத இந்த வீடியோ கீழ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த அனலைஸ் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன கிளாஸ் எடுத்தா நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும் அடுத்த எக்ஸாம் வர்றத பார்த்து அப்படின்ட்டு. ஏன்னா நெறைய பேர் ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆயிடுறீங்க. பிஓ படிக்கலாமா? எஸ்ஜிடி படிக்கலாமா? ஏன்னா வந்து பேப்பர் 1ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாஸ் ஆயிடுவீங்க. எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ வந்து அப்போ வந்து ஃபர்தரா என்ன படிக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். ஸோ நீங்க கீழ இந்த வீடியோ கீழ வந்து கமெண்ட் போடுங்க. என்ன ஃபர்தரா நம்ம அகாடமி மூலியமா என்ன படிக்க விரும்புறீங்க அப்படின்றத. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஃபர்தரா நம்ம அகாடமி மூலியமா நான் வீடியோஸ் தரேன். ஸோ ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ற வீடியோஸாவே நான் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் கரெக்ட்டான ஆன்சர் என்ன அப்படின்றத ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டது பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில், அந்த எண்ணின் ஏற்பட சதவீதத்தை மாற்றத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தியாசம் வந்து கேட்குறாங்க. இது என்னன்னா, இந்த கொஷின் அப்படியே டிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல டெட் பேப்பர் 2 நீங்க வாங்கி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கொஷின் அப்படியே டிட்டோவா வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இத நல்லா போய் பாருங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி போடணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு எண் அப்படின்னு சொல்ட்டாங்க. அந்த எண் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு 100ன்னு நம்ம வச்சுக்கலாம் எப்பவுமே. அதுக்கு 25% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100ஓட 25% என்னது? 25. அப்ப என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, 25% அதிகரிக்கப்படுகிறது. அப்ப என்ன பண்ணோம்னா, இந்த 100ஓட இந்த 25%க்கு ஆன்சர் வந்துச்சு பார்த்தீங்களா? இத ஆட் பண்ணிக்கோங்க. 125. இப்ப நெக்ஸ்ட் அடுத்து சொல்றாங்கன்னா, பிறகு 20% குறைக்கப்படுகிறது. 20% வந்து கம்மியாகுது அப்படின்றாங்க. 20% எதுக்கு கம்மியாகுது அப்படின்னா, கிடைச்ச ஆன்சருக்கு போடுங்க. ஸோ கிடைச்ச ஆன்சருக்கு 125க்கு நீங்க போடுங்க. ஸோ இது வந்து 0, 0 கேன்சல் ஆயிடும். இது வந்து 2 டைம்ஸ் 5 டேபிள்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25 டைம்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 25. இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுங்க. ஸோ 125யோட 25 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 100ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. நம்ம எடுத்த எண் என்னன்னா 100. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் 100 தான். அப்போ எந்த ஒரு சேஞ்சுமே இதில் வரல. அப்போ என்ன அப்படின்னா, நோ சேஞ்ச். ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு நோ சேஞ்ச். மாற்றம் இல்லைன்றது தான் கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஈக்குவலன்ட் ரேஷியோ. இது நேத்து கொடுத்த சம் மாதிரியே தான் இருக்கும். இது பேப்பர் 1லயும் அந்த மாதிரி சம்ஸ் பார்த்தோம். கொடுத்துருக்க கொஸ்டின்ல ஈக்குவல் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ல பாருங்க. ஸோ 3வது ஆன்சர் தான் கரெக்ட். என்ன அப்படின்னா, 2வது வாய்ப்பாடுல இது ரெண்டுமே அடிச்சோன்னா என்னன்னா 5:7 அவ்வளோதான் ஆன்சர். இல்லை அப்படின்னா இதை வந்து 2ஆல வந்து ரெண்டுமே வந்து பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா 10:14ன்னு கிடைக்கும். முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரலலோகிராம் கொடுத்துட்றாங்க. ஸோ பேரலலோகிராம் கொடுத்துட்டு அதோட ஏரியா பேரலலோகிராம்னா ஒரு நாற்கரம் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இணைக்கரம், அதுக்கு இணைக்கரம் சொல்லுவோம். இணைக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பரப்பளவு எவ்வளோன்னா 243 வந்து கொடுத்துட்டாங்க. அதோட ஹைட்டும் கேட்குறாங்க, பேஸும் கேட்குறாங்க. ஹைட்டுன்றது இது, பேஸுன்றது பி இது.
ஸோ இதில் வந்து என்ன கொஸ்டின் என்ன ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா, அடிப்பக்கமானது அதாவது அதோட பேஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதன் உயரத்தை போல 3 மடங்கு அதாவது 3hன்னு எடுத்துக்கணுமா இதை, அவ்வளோதான். ஸோ இப்போ 3hன்னு எடுத்திங்கன்னா ஃபார்முலா ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலா என்னன்னா பி இன்ட்டு ஹெச், அதான் ஃபார்முலா. ஏரியா ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச், அதாவது பரப்பளவு. ஸோ பரப்பளவு நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 243. பியை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 3hன்னு எடுத்துருக்கோம் இன்ட்டு ஹெச். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3யோட இதை வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81. ஹெச் இன்ட்டு ஹெச்னது ஹெச் ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னும் போது √81. √81 வர்க்கமூலம் 81க்கு என்ன வர்க்கமூலம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து ஹெச்சோட வேல்யூ வந்து 9 உயரம். ஆனால் நம்மளுக்கு அடிப்பக்கமும் கேட்டிருக்காங்க. பி வந்து என்ன எடுத்துக்கிட்டோம், 3h. அப்போது 3 × 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. ஸோ உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆகவும் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் 3hன்னு எடுத்ததுனால அந்த வேல்யூ அப்ளை பண்ணி 27ன்னு எடுக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 27,9. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷனில் வைக்கிறோம். ஸோ இந்த கரெக்டான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இது வந்து முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொண்ட கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ முக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் வந்து ஒரு 3 சைடும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த முக்கோணத்துக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைடு கூட்டணும் அப்படின்னா 3வது சைடை விட அது வந்து பெருசாக இருக்கும். 2 சைடு கூட்டுற வேற ஆன்சர் வந்து 3வது சைடோட பெருசாக இருக்கும். இவங்க கொஷின் என்ன ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதில் எந்த பக்க அளவுகளை கொண்ட முக்கோணம் வரைய முடியாதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொஷினை நல்லா படிங்க. வரைய முடியாதுன்னும் போது கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது அதுக்கு. அப்போ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் வரும். அதாவது ஆப்ஷன் 3 தான் உங்களுக்கு வந்து வரைய முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 9, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 12. 12 வந்து பார்த்தீங்கன்னா 4ஓட பெருசு. இது ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 9யும் 4யும் ஆட் பண்ணிப்போம். 9, 4யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13 வருது. 13ன்றது வந்து இந்த 3யோட பெருசு தான். இப்போ அடுத்தது லாஸ்ட் என்ன பண்ணோம், 3யும் 4ம் ஆட் பண்ணணும். 3யும் 4ம் ஆட் பண்ணால் என்ன வரும், 3 + 4 என்னது 7. 7 வந்து பார்த்தீங்கன்னா 9ஐ விட சின்னது. அப்போது இதுதான் வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்ததுன்னா பேலன்ஸ் ஆப்ஷனை கூட செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து 2 சைடை நம்ம கூட்டினோன்னா 3வது சைடு வந்து அது 3வது சைடை விட நம்ம 2 சைடு கூட்டினது வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் ரூல்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸிங்க இதெல்லாம். ஸோ நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப பெருசு அப்படின்ட்டு. இது அடுத்தது ஃபெபனாசிஸ். ஃபெபனாசிஸ் நம்ம பார்க்காத சம்மே இல்லை. நம்ம நிறைய ஃபெபனாசிஸ் அடிக்கடி பார்த்துட்டே வரும். இது என்னத்துக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணி எனக்கு சொல்லிட்டீங்க இதெல்லாம் வந்தது அப்படின்றத. ஸோ என்ன வந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஃபெபனாசிஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது மற்றும் 9வது உறுப்பின் ஸோ ஃபெபனாசிஸ் எண்களின் வித்தியாசம். ஸோ இதுக்கு வந்து ஃபெபனாசிஸ்னாலே என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், ஃபஸ்ட்டு 1, 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததை ப்ளஸ் பண்ணிகிட்டே போங்க அப்படின்னு. ஸோ 10 டேர்ம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எழுதிருக்கலாம். ஸோ 10 டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 8, 13, 21, 34, 55. இப்போ என்னன்னா இது வந்து உங்களோட 10வது உறுப்பு, இது வந்து 9வது உறுப்பு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும், நீங்கள் மைனஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு என்ன பண்ணால் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை தூக்கி போடுங்க 21. நீங்கள் இதை மைனஸ் பண்ணாலுமே இந்த நம்பர் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ ஆப்ஷன் எதில் இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது உங்களுக்கு. அவ்வளோதான், ஸோ சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீபோகா மற்றும் மீசிமாவின் விகிதம். அதாவது மீபோகானா என்ன, HCF. HCFனா என்னன்னா ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டராக வரும். ஹையஸ்ட் ஃபேக்டராக எடுக்கணும். அதாவது அதிகபட்ச நம்பரை வந்து நம்ம ஃபேக்டராக, காமன் நம்பர் இந்த நம்பர்லேயும் மல்டிப்ளை ஆகணும், அந்த நம்பர்லேயும் மல்டிப்ளை ஆகணும்.
அதிகபட்சமாக மல்டிப்ளை ஆகுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12ன்றது 36 48க்கும் 12 தான் HCF. ஸோ 12ஆம் வாய்ப்பாடில் பார்த்தீங்கன்னா 36 வரும் 48 வரும். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ இதோட HCF என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36க்கும் 48க்கும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வரும். ஸோ 12 அவங்க கேட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா HCF தான் கேட்டிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய காரணின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மிகப்பெரிய காரணின்னும் போது இது 12 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் இதில் எங்கேயுமே நம்மளுக்கு 12 இல்லை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தவிர. அவ்வளோதான், அதை முடிச்சுட்டு போகலாம். எல்சிஎம் மீசிமானா என்னது 36க்கும் 48க்கும் நீங்கள் மீசிமா எடுத்தால் நம்மளுக்கு ரெண்டாவது வாய்ப்பாடில் வரும். அப்படியே நம்ம போட்டுகிட்டே போனோம் அப்படின்னும் போது உங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் பெருக்கணும்னா 144ன்னு வரும். அவ்வளோதான். ஸோ மீசிமா எல்லாருக்குமே பேசிக்காக மீசிமா நம்மளுக்கு எடுக்க தெரியும். ஜஸ்ட்டு எடுத்து அதை வந்து பழக்கிக்கோங்க. ஸோ எஸ்ஜிடிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்திய புள்ளியியலின் தந்தை யார்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபாதர் யார் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மாவும் நம்ம பார்க்கணும். ப்ளஸ் எந்த ஒரு புக்கை நம்ம பார்த்தாலுமே தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அந்த ஆத்தரை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? அப்போ நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னும் போது ஆத்தர் பேஸ் பண்ணியும் நம்ம படிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் மேக்ஸ்லேயும் ஆத்தர் பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும், டூ யூ நோ பாக்ஸ் படிக்கணும். ஸோ எல்லாமே நம்ம படிச்சுட்டு வரோம். ஆனால் இந்த லாஸ்ட் 1 வீக் அந்த ப்ரிப்பரேஷனில் இருந்தது நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா 27 மார்க் வர வரைக்கும் உங்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதை எனக்கு வந்து மெசேஜ் மூலிமா இல்லை ஃபோன் மூலிமா எனக்கு பண்ணி சொல்கிறீங்க. லாஸ்ட் 1 வீக்காக நம்ம 10 டேஸாக நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். மேக்ஸு ஒரு நாள் விடாத கண்டினியூஸாக ஈவினிங் கிளாஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதில் இருந்து வந்திருக்குன்னு நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்து மட்டும் தான் அனலைஸ் பண்ணோம் கடைசி நேரத்தில். அதுதான் நம்மளுக்கு கை கொடுத்ததே. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த இது பார்க்கலாம். இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, பிரசாந்தா சந்திரா மஹாலனோபிஸ். ஸோ வந்து இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் பார்க்கலாம். 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3 × √7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நாணின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு வட்டம் இருக்கு, அதோட ஆரம் வந்து 12. ஸோ நாணின் நீளம் வந்து இதை கேட்குறாங்க. அதோட உயரம் ஒரு சைடு வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 3 × √7. ஸோ இதுதான் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆன்சரோட அதையே திரும்பியும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு நம்ம பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னது? பித்தாகரஸ் ஃபார்முலா முடிஞ்சிச்சு. ஸோ என்ன பண்ணுவீங்க? √12² - 3 √7 the whole square. அப்போ என்ன பண்ணுவோம்? 144 - 3 ஸ்கொயர் பண்ணால் 9, √7 ஸ்கொயர் பண்ணால் ரூட் போயிடும், வெறும் 7 மட்டும் வரும். அப்போது 144 - 7 × 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63. ஸோ 144ல் வந்து நம்ம 63ஐ நம்ம வந்து மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √81 கிடைக்கும். √81ன்றது என்னது? 9ஓட ரூட். 9 ஸ்கொயர் பண்ணால் 81ன்னு வரும். அப்போது இந்த வேல்யூ வந்து என்னென்னா 9. அப்போது இந்த பக்கம் என்ன பண்ணோம்? இன்னொரு 9 ஆட் பண்ணிக்கோங்க. 9 + 9 என்னது? ஆன்சர் 18. ஆப்ஷன் டி. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சிம்பிளான பித்தாகரஸ் ஃபார்முலா, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு எண்ணின் x% இருந்து x-ஐ கழித்தால் x கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு எண்ணுன்னு சொல்லிட்டாங்க, அதை எதுவுமே சொல்லலை. ஸோ அது சொல்லாததுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஜஸ்ட்டு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அதை எனக்கு எண் என்னன்னே தெரியாது, நான் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். அதோட x% சொல்லியிருக்காங்க. x% என்ன பண்ணுவோம்? x/100ன்னு எழுதுவோம். இருந்து x-ஐ கழித்தால் -x = x கிடைக்கும். என்னன்னா நான் அதை படிக்க நான் என்ன பண்ணியிருக்கேன்? கொஷினை அந்த மாதிரியே நான் எழுதிட்டு வந்திருக்கேன்.
புரியுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது. ஸோ என்ன பண்ணுவோம்னா மைனஸ் எக்ஸ் இந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸ் பை 100. ஸோ இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன அப்படின்னா 2xன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய் பை 100 ஈக்குவல் டு 2. 100 இந்த சைடு போயிடுச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு 200 ஆகிடும். 2 இன்ட்டு 100 என்னது 200. அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும் 200. ஆப்ஷன் டி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் பரப்பு 108 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர், அதன் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு முக்கோணம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த முக்கோணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு பரப்போட ஃபார்முலா, முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ இங்கே வந்து பரப்பு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 108ன்னு கொடுத்துருக்காங்க. 1/2 இன்ட்டு உங்களுக்கு வந்து பேஸ் அடிப்பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா 18 இன்ட்டு ஹெச் தான் கண்டுபிடிக்கும். ஸோ முதல்ல 2 இந்த சைடு எடுத்துருவாங்க. 108 இன்ட்டு 2, இந்த 18 வந்து கீழே வந்துடும் ஈக்குவல் டு ஹெச். ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் பண்ண வேண்டியது தான். ஸோ இது வந்து 9வது வரும். ஸோ இங்கே வந்து அடிச்சிங்கன்னா 9 9 9 2 18 12. ஸோ உங்களோட ஆன்சரை உயரம் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 12. ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஈஸி தாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு லக்கே அடிச்சிருக்கு. ஆக்சுவலாக பேப்பர் 1 எழுதுறவங்களுக்கோ பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்குது கொஷின் பேப்பர். ஸோ ரொம்ப கஷ்டப்படாது. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் லைஃப்பில் சக்ஸஸாகவே தான் அமையும். ஸோ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமேல் வந்து ஸோ உங்களுக்கான வேலை அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கான ஃபோக்கஸிங் மட்டும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். சாய் சதுரம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு நான் ஆல்ரெடி வரைஞ்சி காமிச்சிருக்கேன். காத்தாடி மாதிரியே தான் இருக்கும். அந்த மூலை விட்டம் டைனலுக்கான ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாய் சதுரம் வந்து இப்படி இருக்கும், அதோட மூலை விட்டம். இதோட ஆங்கிள் என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது 90 டிகிரி தான், வேற ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் அங்கே வரைஞ்சி பார்த்துருந்தீங்கன்னா 90 டிகிரின்றதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். நம்ம நிறைய சாய் சதுரம் வச்சு சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ட்ரையாங்கிள் ஏபிசிஎல் இசட்டின் மதிப்பு டேஷ். ஸோ இந்த மாதிரி சம்மை நேற்றுலையும் கேட்டிருந்தாங்க, ட்ரையாங்கிள் சம்ம கேட்டிருந்தாங்க. இது ஈஸியாக தான் இருந்துருவோம் உங்களுக்கும். என்ன பண்ணுங்க அப்படின்னா 145 பேலன்ஸ் இங்கே கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுங்க 180ஓட 45 என்ன பண்ணுங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 17 35. ஸோ 145 மைனஸ் பண்ணோம். 180ல் 145 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 5 35. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்பீங்களா? ஆட் பண்ணிவிட்டு 180ஆல் மைனஸ் பண்ணுங்கள், இசட்டோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு இசட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 60 + 35. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஆட் பண்ணால் உங்களுக்கு 95ன்னு வருது. அப்போ 180ல் 95 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க, 88. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 85. உங்களோட ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி 85. நல்லா பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க கரெக்டான. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். போர்ட் மாஸ் சம் வந்தாலே என்னத்துக்கு ஈஸின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படிலாம் எடுத்தோம் வீடியோ அப்படின்ட்டு. ஸோ அது போர்ட் மாஸ் சம்மு எப்படின்ட்டு ஆர்டர் வைஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஜஸ்ட்டு அதை அப்படியே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்னன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா 2/5 டிவைடட் 1/5 ஆஃப்ன்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ப்ராக்கெட் இன்ட்டு அவ்வளோதான். 3/4 மைனஸ் 1/2 மைனஸ் 1. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், போர்ட் மாஸில் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு முடிப்போம்.
இந்த ப்ராக்கெட்டுக்கு மீசிமா கண்டுபிடிச்சி, ஸோ வந்து மீசிமா கண்டுபிடிச்சா எல்சிஎம் கண்டுபிடிச்சா 4. அப்போ மேலே என்ன வரும் 3 மைனஸ் இதால் 2 பெருக்கிக்கணும். அப்போ 2 மைனஸ் 1. ஸோ அப்போ என்ன வரும் 2/5 டிவைடட் 1/5 இன்ட்டு 1/4 மைனஸ் 1. முதல்ல இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கோங்க இன்ட்டு பண்ணிக்கோங்க. அப்போது 2/5 டிவைடட் 1/20 மைனஸ் 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2/5 டிவைடட் 1 மைனஸ் 20/20. 20ல் 1 போயிடுச்சுன்னா மைனஸ் 19. அப்போ என்ன வரும்னா 2/5 ஸோ டிவைடட் பை மைனஸ் 19/20. இதை வந்து டிவைடை வந்து என்ன ஆகிக்குங்கன்னா பெருக்கலாக ஆக்குனா ரெசிப்ரோக்கலாக ஆகும். ஸோ ரெசிப்ரோக்கலாக ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5 இன்ட்டு 20 மைனஸ் 19 வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து 4 இதை வந்து இன்ட்டு பண்ணால் மைனஸ் 8/19 தான் உங்களோட ஆன்சர். மைனஸ் 8/19 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். எம்மோட வேல்யூ 8 கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ -3 கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எம்மோ என்ன அப்ளை பண்ணால் போதும். ரொம்ப ஈஸி இது. ஸோ என்ன அப்படின்னா எம் ப்ளஸ் என் மைனஸ் எம்என். அப்போது 8 ப்ளஸ் -3 மைனஸ் 8 இன்ட்டு -3. ஸோ அப்போது 8யும் வந்து பார்த்தீங்கன்னா -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 24. இது ரெண்டுத்தையும் முதல்ல ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 32 -3. ஸோ 32ல் 3 போயிடுச்சுன்னா 29. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? செக் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது 10th புக்கில் இருக்கும். ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க இது. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப். ஒன்றும் இல்லை, எக்ஸ் மைனஸ் 1/x த ஹோல் கியூபு ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/x. அவ்வளோதான். ஜஸ்ட் இது ஃபார்முலா மெத்தட், அவ்வளோதான். இப்போ இதோட வேல்யூ அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. 5யோட கியூப் எடுத்துக்கோங்க ப்ளஸ் 3 இன்ட்டு 5. ஸோ 5யோட கியூப் என்னது 125 ப்ளஸ் 15. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 வருதா? ஸோ 140ன்னு வரும். 140 எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது 140. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். 2, 6, 12, 20, 30 எக்ஸெட்ரா. அது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்பரை முதல்ல அப்ளை பண்ணுங்க வருதா அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எண்ணுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 போட போகிறேன். என்ன இயல் எண்கள்லேருந்து தான் எடுக்கிறேன். ஸோ 1ன்னு போட்டு 1 + 1 என்னது 1 × 2 என்னது 2. நெக்ஸ்ட்டு 2 போடுறேன் எண்ணுக்கு பதிலாக. ஸோ அப்போ 2 × 3 என்னது 6 வருதா? கரெக்டாக 2 6ன்ட்டு. ஸோ அப்போது நம்மளுக்கு எந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்கன்னா n × n+1 ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணத்தை முறையே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மை பார்த்து செவ்வகம் சம்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ அதுலேருந்து தான் இதை கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வகத்தோட பாதையை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கார்டன் மாதிரி அமைச்சிருக்காங்க, தோட்டம் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நீளமாக அகலம் கொடுத்துட்டாங்க 70 40ன்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நடைபாதை இதுதான் வந்து நடக்கிற பாதை. ஓகேவா? இந்த நடக்கிற பாதையோட பரப்பளவு தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதையோட இது என்னன்னா 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும். அப்போ 70ல் என்ன பண்ணுங்கன்னா இது ஒரு 2 இது ஒரு 2 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 70ல் 4 மைனஸ் பண்ண என்னது 66. அப்போ இதோடது 66ன்னு அடைக்கும். இதோட அகலம் என்ன ஆகும் 40ல் 4 மைனஸ் பண்ணால் 36. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கோங்க, இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கோங்க. ஆன்சரை வர 2 ஆன்சரையும் என்ன பண்ணுங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஆன்சர் வந்துச்சு, அவ்வளோதான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா 70 × 40
2800ன்னு வரும். அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா 66 × 36. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2376. இதை விட இதை வந்து மைனஸ் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 424 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், ரொம்ப இல்லை, இது பெரிய சம்மே இல்லை, கூட்டல் கழித்தல் அவ்வளோதான். ஸோ இதில் நெக்ஸ்ட் அடுத்தது, பின்வரும் இணைகளின் எவை சார்பகா இணைகள்? சார்பகா இணைகள் கோப்ரைம் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா அதோட HCF காமன் ஃபேக்டர் என்னன்னா 1 டேபிளில் தான் அது வரும், அவ்வளோதான். மற்ற எந்த டேபிள்லையும் அதை பார்க்க முடியாது. அப்போ அது 1 டேபிளில் தான் வரும்னும் போது நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5வது வாய்ப்பாளில் வரும், 4வது வாய்ப்பாளில் வரும். ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வந்து 71 எந்த ஒரு நம்பர்லேயும் பார்க்க முடியாது, 1வது வாய்ப்பாளில் தான் பார்க்க முடியும். அதுக்கு உண்டான வாய்ப்பாளில் 1 டேபிளில் தான் அது வரும். 81 அப்படியே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ உங்களுக்கு வந்து 81ன்றது வந்து உங்களுக்கு 9ஓட வர்க்கமூலம் தான். ஆனால் இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுமே காமனான ஹையஸ்ட் ஃபேக்டர். அதாவது ரெண்டுத்துக்கும் ஃபேக்டர் வரும். காமனாக இருக்கிற ஹையஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, அவ்வளோதான். ஏன்னா இந்த 81ன்றது வாய்ப்பாளில் வரும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ரெண்டுத்துக்குமே பொதுவான பெரிய காரணி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா பட விளக்கப்படத்தின் ஆங்கிலத்தின் டேஷ் எனவும் அழைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து என்ன ஆப்ஷன்னா பிக்டோகிராம். ஸோ இதுக்கு வந்து புக் பேக் கொஷின் இது. ஸோ புக் பேக்லேயே ஸ்கூல் புக் பேக்கில் வச்சுருக்காங்க இது, அதை அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ பிக்டோகிராம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சரு, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திட்ட வடிவத்தில் எழுதணுமா. ஸோ பவரில் கொடுத்துட்டாங்க, இதை திட்ட வடிவத்தில் எழுதணுன்றாங்க. என்னன்னா 10⁻⁻4 அப்படின்ட்டாங்க. 2 போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2ஓட சேர்த்து ஒரு என்னன்னா 3 டிஜிட் வந்து 0 போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா 2ஓட சேர்த்து தான் 4 டிஜிட் நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 0 வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து என்னன்னா 4ன்னும் போது 4 டிஜிட்டுக்கு முன்னாடி வந்து பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 4 0 பவரில் வந்து 0க்கு மேலே வந்து 4ன்னு இருக்கும் போது 4 0 போட்டுக்கோங்க. லாஸ்ட்லேருந்து எண்ணுங்க, லாஸ்ட்லேருந்து 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். 36ன் காரணிகள். 36ன் காரணிகள் என்ன அப்படின்னா 36 என்னென்ன வாய்ப்பாளில் வரும் அப்படின்றது தான் கொஸ்டின், வேற ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். இந்த வாய்ப்பாளெல்லாம் கண்டிப்பாக வரும், ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணால் கூட ஆன்சர் தப்பு. எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. 1வது வாய்ப்பாளில் வரும், 2வது, 3வது, 4வது, 6வது, 9வது, 12வது, 18, 36. ஸோ இந்த வாய்ப்பாளில் மட்டும்தான் 36 வரும். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வரும் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம், இது வந்து ஒரு லாஸ்ட்டாக எல்லா புக்லேயும் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் வைப்பாங்க. அந்த ஒரு டப்பாலேருந்து தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 6th 7th 8th புக்கில் போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டராக கொடுப்பாங்க டயக்ராம் சம்லாம். அதுலேருந்து ஒரு டயக்ராம் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 0 கோடு ஷேட் பண்ணாத இருக்குது, அடுத்தது 3 0 வந்து ஷேட் பண்ணியிருக்கு, அடுத்தது 4 0 ஷேட் பண்ணாத இருக்குது. அப்போ என்னன்னா அப்போ இதுக்கு முன்னாடி என்னது 2 0 வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணியிருக்கும், கரெக்டா? அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், டி. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு இராணுவ முகாமில் 200 பேர் வீரர்கள் தங்கி உள்ளனர். அவ்வீரர்களின் 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் முகாமில் உள்ளது. இதில் வந்து என்னன்னா 200 பேருக்கு வந்து
40 நாளைக்கு வந்து இருக்கான். ஓகேவா? கிராசரி சமைக்கிற பொருள். அப்போ அவங்க கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பேர் வந்து வீரர்கள் கூடுதலாக வந்தால், கூடுதல்னா இது கூட வந்து 50 கூட்டிக்கணும். 250 பேருக்கு எத்தனை நாள் வரும் அந்த பொருள்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு 200 இன்ட்டு 40/250 இன்ட்டு பண்ணிக்கோ. ஸோ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். 0 0 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 5வது வாய்ப்பாடில் இது 5 வாட்டி, இது வந்து 40 வாட்டி. திரும்பி 5வது வாய்ப்பாடில் அடிக்கிறேன். இது வந்து 8 8 இன்ட்டு 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32. ஸோ 32 நாள் தான் நம்மளுக்கு வருமா. ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அவ்வளோதான். இந்த கூடுதல்ன்றதை மறந்துடாதீங்க. +50 பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கும். நீங்கள் 15 போட்டு பண்ணிங்கன்னா ஆன்சர் வராது. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. ஸோ கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொடுத்துருக்காங்க அவங்க. நெக்ஸ்ட்டு இது இந்த மாதிரி சம்மு வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி சம்லாம் 10th புக்கில் 2nd சாப்டரில் கொடுக்குறாங்க. என்னன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் எதால் வகுப்படணும் அப்படின்றத அவங்களே ஒரு க்ளூவாக கொடுத்துட்டாங்க. 1 3, இன்னொன்று வந்து 4. கண்டிப்பாக 3ஆல் வகுப்படும், 4ஆவதே வகுப்படும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா 3லேருந்தே வருவோம். ஸோ 3லேருந்து வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3 வகுப்பட்டானா என்னென்னா 1728. திரும்பியும் 3ஆல் வகுப்பட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 576. திரும்பியும் 3 டேபிள்ஸில் பண்ணோம் அப்படின்னா 1192. திரும்பியும் வந்து 3 டேபிள்ஸில் பண்ணால் 64. இது வந்து 3வது வாய்ப்பாடில் வராது, 4வது வாய்ப்பாடில் போயிடலாம். 16. திரும்பியும் 4வது வாய்ப்பாடு 4 4 1. இப்போ என்னன்னா 3 எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 பவர் 4. 4 எத்தனை இருக்குன்னு பாருங்க 3. அப்போ இதோட ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, பி இருக்கிற இடத்துல 3. 4, 3. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான். புரிஞ்சுதா? செக் பண்ணிட்டீங்களா? கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கல் பலனாக எழுதுவதை டேஷ் என்கிறோம். இதை என்னன்னு சொல்லுவோம்னா காரணிப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒன்றும் இல்லை, ஃபேக்டரைசேஷன். இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். இரு சமபக்க சரிவகம். ஸோ சரிவக வடிவம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ வந்து ட்ரெப்பீசியம் இப்படி தான் இருக்கும். அதோட மையத்திலிருந்து இணை பக்கங்கள் 42 36. நெக்ஸ்ட் இணை பக்கங்கள் இடையே உள்ள தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா 30 ஹைட்டு எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த 1 சென்டிமீட்டருக்கு 100 வீதம் ஆகும் செலவு. ஸோ ஒரு இரு சமபக்க சரிவகம் வடிவுள்ள மைதானத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதை சீரமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு 100 ரூபாய் ஆகுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சதுர மீட்டருக்கு வந்து 100 ரூபாய் ஆகுது அப்படி ஸ்கொயர் மீட்டருக்கு. இதை மொத்தம் எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் கிடைக்குது அந்த ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா இன்ட்டு 100ஆல் பண்ணுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ½ இன்ட்டு h இன்ட்டு a + b. இவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுங்கன்னா ½ h என்னது 30 இன்ட்டு 42 கூட்டல் 36. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கோங்க கூட்டி வச்சுக்கோங்க. அப்போ ஆன்சர் எப்படி போடணும் நம்ம 1/2 இன்ட்டு 30. இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு கூட்டினோன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78ன்னு வருது. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணால் இது ரெண்டுத்தையும் பெருக்கணுன்னா 1170. அதை என்ன பண்ணுங்க இன்ட்டு 100ஆல் பண்ணுங்க. அப்போது 1,17,000. ஸோ 1,17,000 எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் வந்து ஃபேக்டரைசேஷன். ஸோ ஃபேக்டரைசேஷன் இதெல்லாம் 10th புக்கில் இருக்குது, இல்லை 8th புக்கில் கூட இது இருக்குது. ஃபேக்டரைசேஷன் சிம்பிளாக
ஒன்றும் இல்லை, இதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 நம்பர் இந்த நடுவில் இருக்கிற அந்த 15ன்றது 2 நம்பரையும் வந்து கூட்டணும்னா நம்மளுக்கு 15ன்னு வருமா. நெக்ஸ்ட்டு இதையும் பெருக்கிக்கோங்க, -54. ஸோ 2 நம்பரையும் வந்து மல்டிப்ளை பண்ணால் -54ன்னு வரும். 54 எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்றத பாருங்கள். ஸோ வந்து 54 எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 6 வந்து 59, கரெக்டா? 9 × 6 வந்து 54. இதில் ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா நம்மளுக்கு 15 வருது. ஆனால் இதில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே -14 54ன்னு இருக்குது. இப்போ இங்கே நம்ம ஏதாவது மைனஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 9ல் 6 போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ உங்களுக்கு வந்து அதில் போயிடுச்சுனாலே பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிடும், 15 வராது. அப்போ இது வந்து தப்பு, இது எடுக்கக்கூடாது. இது தப்பு. அப்போ வேற என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 18 × 3. ஸோ 18ல் 3ஆல் கழிச்சா 15 வந்துச்சா? இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 54. இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க, தாராளமாக போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 18 3 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது 9, இது வந்து -3. அப்போ இதுக்கு என்னென்னா எக்ஸு, இது வந்து 9ன்றது ப்ளஸில் இருக்குதுன்னு அர்த்தம், +9. இது வந்து என்னன்னா 2 வந்து முன்னாடி போடும், கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை முன்னாடி போடும், 2x - 3. இதோட ஃபேக்டரைசேஷன் அவ்வளோதான். இது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி போடுங்க, ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். 2x 4x 6x 8x 10x இடைநிலை அளவு 24 எனில் x-இன் மதிப்பு. முதல்ல என்னன்னா 2x 4x 6x 8x 10x. இதோட இடைநிலை மீடியம் என்னன்னா 6x தான். இடைநிலை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடுங்க. கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து என்னன்னா 24 எடுத்துக்கோங்க, நான் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் 24/6. அப்போ இதை கழிச்சோன்னா 4. ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஈஸியாக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா பேஸ் தான். ஸோ ஃபார்முலா என்னன்னா ரொம்ப இல்லை, ஃபார்முலாலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை, வெறும் a + b ² ஃபார்முலா, அவ்வளோதான். ஈக்குவல் டு a² + b² + 2ab. என்னன்னா நம்மளுக்கு இதை தான் கேட்குறாங்க, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ a + b என்னது 10, 10 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. a² + b² + 2. abக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3ab. 3யும் 36யும் கேன்சல் பண்ணுங்க, 12ன்னு வரும். abயோட வேல்யூ என்னது 12. அப்போ ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணுங்க 100ன்னு வரும். இங்கே a² + b² + 24. இந்த 24 இந்த சைடு வந்துச்சுன்னா 100ல் 24 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 100ல் 24 மைனஸ் பண்ணோன்னா அதுதான் உங்களோட ஆன்சராக வரும். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 76. இது வந்து ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான சம் தான் கேட்டிருக்காங்க. a + b ² ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம், ரொம்ப பெரிய ஃபார்முலா இல்லை, இது சின்ன கிளாஸ்லேருந்தே நம்மளுக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். ஈக்குவல் ஆர்க்ஸ், அதாவது வட்டத்தின் சம வில்கள் டேஷ் கோணங்களை தாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா சம, ஈக்குவல், இதுக்கு ஆன்சர் அவ்வளோதான். ஸோ இப்போ இன்னைக்கு பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிற கொஷின் வந்து இவ்வளோ தான். கரெக்டான ஆன்சரான்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் கண்டிப்பாக நல்ல மார்க்கு தான் வந்திருக்கு, உங்கள் எல்லாருக்குமே நல்ல மார்க். ஏன்னா இதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணுங்கள், இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்திருக்கு, இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகுவீங்க நீங்கள் எல்லாருமே. அடுத்த நியமன தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, 82 எலிஜிபிள், 82 வந்துடும்ன்ட்டு ஆல்ரெடி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதை அப்படியே விட்டுடாதீங்க. ஸோ ரிசல்ட் வரப்போது, அடுத்தது வரும்போது பார்த்துக்கலாம், அப்படிலாம் வேண்டாம் நம்மளுக்கு. அது எப்போ எக்ஸாம் வருதோ கடைசி நேரத்தில், திடீர்னு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சடனாக கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம?
ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா எலிஜிபிள் ஆகுறீங்க அப்படின்ற உங்களுக்கு தெரிஞ்சாலே அடுத்த எக்ஸாம் என்னவோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ நம்மளோட அகாடமி சார்பாக உங்களுக்கு நாங்கள் எல்லா ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாமே நாங்கள் தரோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ முடித்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்மளோட அகாடமி சார்பாக உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.